போன சில வீடியோக்குள்ள என்ன கொடுத்துருந்தேன், ப்ரைஸ் ஃபிக்ஸிங் இருந்து ரொம்ப முக்கியம்னு கொடுத்துருந்தேன். இப்போ ப்ராடக்ட் அவைலபிலிட்டி, அதாவது பொருட்கள் உங்களுடைய பிராண்டு வந்து சந்தையில் எந்த அளவுக்கு அதிகமாக கிடைக்கிறது, எளிதாக கிடைக்கிறது. யார் ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு ஒரு பொருளை வாங்கணுங்கிறது ரொம்ப அரிது தான் ஒரு பிராண்ட். இப்போ இந்த மார்க்கெட் ஷேர் எடுக்கிறதுங்கிறது வெறும் ப்ரைஸ் வார் மட்டும், ப்ரைஸ் வார் நான் சொன்னது விலை போட்டி போட்டுக்கிட்டு விலையை குறைக்கிறது, அதில் மட்டும் இருக்காது. உங்களுடைய வியாபாரம் கூடாது, வேறு சில ஸ்ட்ராட்டஜிஸ் வேணும். இந்த அன்ஹெல்தி காம்படிஷனை காம்படேட் பண்ணக்கூடிய யுக்திகள் இருக்குது. இதெல்லாம் எதில் இருக்குது? ஸ்ட்ராட்டஜி இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால் இருக்குது, எனக்கு தெரியும், ஐ கேன் டூ. வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேயர்களே. சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் குறித்து நான் சில நாட்களாக, இப்போ 2 வாரங்களாக சில காணொலிகளை வெளியிட்டு வருகிறேன். இதை மெம்பர்களுக்கு மட்டும், என்னுடைய சேனல் மெம்பர்ஸ்க்கு மட்டும் அப்படின்னு மாற்ற போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இது இலவசமாக, இப்போ வந்து நீங்கள் ஃப்ரீயாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் மெம்பர்கள் எல்லோரும் பார்க்கலாம். இதுக்கப்புறம் மெம்பர்களுக்கு மட்டும் அது மாறும். என்ன அப்படின்னா, இப்போ இதில் இருக்கிற யுக்திகள் சரி. ப்ராடக்ட் அவைலபிலிட்டி, போன சில வீடியோக்குள்ள என்ன கொடுத்துருந்தேன், ப்ரைஸ் ஃபிக்ஸிங் இருந்து ரொம்ப முக்கியம்னு கொடுத்துருந்தேன். இப்போ ப்ராடக்ட் அவைலபிலிட்டி, அதாவது பொருட்கள் உங்களுடைய பிராண்டு வந்து சந்தையில் எந்த அளவுக்கு அதிகமாக கிடைக்கிறது, எளிதாக கிடைக்கிறது, எளிதாக கிடைக்கும். உதாரணத்துக்கு நான் அந்த உதாரணம் ரொம்ப ஒரு இதான உதாரணமாக இருக்கும், ஆனால் சொல்கிறேன். சந்தையில் மிக எளிதாக ப்ராடக்ட் அவைலபிலிட்டியை உண்டு பண்ணதுனால தான் ஒரு வருடத்திற்கு 55,000 கோடி மது விற்பனை செய்கிறார்கள் நம்மளுடைய அரசு. இன்னொரு காரணம், மதுவுக்கு இருக்கிற டிமாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப அதிகம். அதனால் அதை எளிதாக விற்பனைகளை அடைஞ்சிடலாம். ஆனால் நாம் நமது எந்த துறையாக இருக்கட்டும், ஆட்டோமொபைல், காஸ்மெட்டிக்ஸ், ஃபுட் ப்ராடக்ட், எதுவாக இருக்கட்டும், உங்களுடைய ப்ராடக்ட் அவைலபிலிட்டி, ஏன்னா இது போட்டி நிறைஞ்ச சந்தை. யார் ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு ஒரு பொருளை வாங்கணுங்கிறது ரொம்ப அரிது தான். ஒரு பிராண்டுக்கு அந்த பிராண்டுடைய நன்மை, அந்த பிராண்டுடைய தரம், இதெல்லாம் புரிஞ்சு, விலையை புரிஞ்சு ஒருத்தர் வந்து தேடி அது எங்கே கிடைக்குதுன்னு தேடி அலைந்து வாங்குகிற காலங்கள் வந்து இப்போ மிக குறைவாக இருக்குது. அந்த மாதிரி வாடிக்கையாளர்கள், கன்சியூமர்ஸ் இருப்போம் கம்மி. ரொம்ப எளிதாக ஆன்லைன்லேயே கிடைக்கிது. தேடி அலைகிறது எங்கே? ஆன்லைன்லேயே கிடைக்கிது. அப்போது ப்ராடக்ட் அவைலபிலிட்டியை நீங்கள் மேக்ஸிமைஸ் பண்ணால் தான் உங்களுடைய மார்க்கெட் ஷேர் வந்து அதிகமாக கிடைக்கும். மார்க்கெட் ஷேர்னால் என்ன? உங்கள் சந்தையில் உங்களுடைய பங்கு. நான் உதாரணத்துக்கு தான் போன காணொலியோட சொன்னேன். சோப்பு தயாரிக்கிற நீங்கள் கம்பெனியாக இருந்தால் அந்த சந்தையில் ஒரு நாளில் 100 சோப்புகள் இருக்குதுன்னு வச்சுக்கிடுங்க, ஒரு பேருக்கு 100 சோப்பில் இத்தனை பிராண்டு வந்து போட்டி போட்டு விளம்பரங்கள் மூலமாகவோ கவர்ச்சியான ஸ்கீமோ ஏதோ தள்ளுபடி விலை அது இதுன்னு போட்டு என்னத்தையோ ஒன்று போட்டு ஸ்ட்ராட்டஜி எடுத்து ஒரு ஷேர் எடுப்பாங்க. பிராண்டட் அவங்களோட போட்டி போட முடியுமா? முதல். இரண்டாவது, லோக்கல் தயாரிப்பாக தான் இருக்கும், ஆனால் குறைஞ்ச விலைக்கு கொடுப்பாங்க, தரம்லாம் பெருசாக இருக்காது. ஆனால் அந்த கடைக்காரர், அந்த டீலரை வந்து அவர் நல்ல ஒரு கான்ட்ராக்டில் வச்சுருப்பார், நல்ல ஒரு கான்ட்ராக்டில் வச்சுருப்பார். அவங்க இதுக்கு ஒரு பங்கு போகும். இது போக உங்கள் பங்கு நீங்கள் எடுக்கணும். உங்கள் பங்குனா நீங்கள் ஒரு சிறு குறு நடுத்தர வகுப்பை, அதாவது வியாபார வகுப்பை சேர்ந்தவராக இருந்தீங்கன்னா, தொழில் அதிபராக இருந்தீங்கன்னா, இப்போ இந்த மார்க்கெட் ஷேர் எடுக்கிறதுங்கிறது வெறும் ப்ரைஸ் வார் மட்டும், ப்ரைஸ் வார் நான் சொன்னது விலை போட்டி போட்டுக்கிட்டு விலையை குறைக்கிறது, அதில் மட்டும் இருக்காது. உங்களுடைய வியாபாரம் கூடாது, வேறு சில ஸ்ட்ராட்டஜிஸ் வேணும். இந்த ப்ராடக்ட் அவைலபிலிட்டி ஒன்று சொன்னேன் இல்லையா, அது மாதிரி எல்லா இடத்துலையும் எளிதாக கிடைக்கணும்னா நீங்கள் ஸ்டாக்கை கொண்டு போய் ரீட்டைலர் ஷாப்பில் சேர்க்கணும். சில ரீட்டைலர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த நீங்கள் ஸ்டாக்கை கொண்டு வச்சிடுறீங்க, குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே பேமெண்ட் தரணும், விற்கலைன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒரு கண்டிஷன் போடுவாங்க. அது கடன். ஸோ ப்ராடக்ட் அவைலபிலிட்டி அண்ட் கிரெடிட். இந்த ப்ராடக்ட் அவைலபிலிட்டியில் இருக்க ரிஸ்க் வந்து கிரெடிட் தான். நீங்கள் பெரிய நிறுவனங்கள், உதாரணத்துக்கு கோத்ரேஜ், இந்துஸ்தான் லீவர், இவங்கெல்லாம் பாருங்கள். கோத்ரேஜ்லாம் இந்த கம்பெனிகளுக்கெல்லாம் நீங்கள் ஒருத்தர் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆனார்னா இந்த மாதம் எனக்கு இவ்வளோ கொடுங்கன்னு அவர் போய் கேட்க முடியாது. கம்பெனி இவ்வளோ அளவுள்ள பொருட்களை இந்த மாதம் உனக்கு 1 கோடி ரூபாய்க்கு நீ வியாபாரம் பண்ணணும், ஸோ 1 கோடி ரூபாய் கொண்டு கட்டிட்டு இந்த பொருளை எடுத்துகிட்டு போயிருந்துருவாங்க. இது வந்து டிக்டேட் பண்ணுறாங்க, அதிகாரம் பண்ணுறாங்க, ஆதிக்கம் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் அல்ல. அவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி இருக்குது.
இந்த மாதம் சோப்பு இவ்வளோ விற்கும், ஷேவிங் க்ரீம் இவ்வளோ விற்கும், மற்ற கன்சியூமர் ப்ராடக்ட் இவ்வளோ விற்கும், கோத்ரேஜோட ப்ராடக்ட் எவ்வளோ விற்குன்ற இது அவங்ககிட்ட இருக்குது. ஸோ அவங்களுடைய மார்க்கெட் ஷேர் உங்களுக்கு தெரியும். இது விளம்பரங்கள் கொடுத்தா மட்டுமே இந்த மார்க்கெட் ஷேர் வந்துருமானா இல்லை. ப்ராடக்ட் அவைலபிலிட்டி இருக்குது, ப்ரைஸ் ஃபிக்ஸிங் இருக்குது, பிராண்டிங் இருக்குது, இந்த அன்ஹெல்தி காம்படிஷனை காம்படேட் பண்ணக்கூடிய யுக்திகள் இருக்குது. இதெல்லாம் எதில் இருக்குது? ஸ்ட்ராட்டஜி இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால் இருக்குது, எனக்கு தெரியும், ஐ கேன் டூ. பட் என்னோடய சேனலில் மெம்பர் ஆகுங்க, இதை நான் உங்களுக்கு ஜாயின் பண்ணுங்கள், மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள். இந்த வீடியோ கீழே ஒரு மெம்பர்ஷிப்னு இருக்கும், அந்த ஜாயின் இருக்கும், அந்த இதை ப்ரெஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய நீங்கள் கேட்குறீங்கன்னா தான் நான் சொல்ல முடியும். நான் எதுவுமே யாருமே கேட்காத ஒரு விஷயத்தை போய் நான் பேசிகிட்டு இருக்க அர்த்தம் இல்லையா? அதனால தான் மெம்பர் ஆகுங்கன்னு சொல்கிறது. ஸோ தொடர்ந்து பாருங்கள், இந்த அன்ஹெல்தி காம்படிஷன் ப்ராடக்ட் அவைலபிலிட்டிக்கு எப்படி நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ண முடியுங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்களை பார்ப்போம். ஸோ தொடர்ந்து வீடியோக்கள் பாருங்கள். நன்றி, வணக்கம்.